ஸ்ரீலங்கா அரச படைகளால் தொடர்ந்து தமிழ் மக்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்பட்டு வருகின்றது. யுத்தம் முடிவடைந்து 7.5 ஆண்டுகள் கடந்தும் தொடர்ந்தும் அந்த மக்கள் சொந்த நிலத்துக்கு போக முடியாத சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் குறிப்பாக கேப்பாப்புலவு மக்கள் தொடர்ந்து இன்றைக்கு 12 நாட்களாக தங்களுடைய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய சொந்த நிலங்களை ஸ்ரீலங்கா அரச படைகள் அபகரித்து வைத்திருக்கின்றார்கள். ஒரு திட்டமிட்ட ஒரு இன அழிப்பு நடவடிக்கை ஸ்ரீலங்கா அரசு தொடர்ந்து மேற்கொண்டிருக்கின்றது. புதிதாக வந்திருக்கின்ற இந்த நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்லப்படுகின்ற அரசாங்கம் கூட தமிழர் மீது ஒரு கட்டவிழ்த்து விடப்பட்ட இன அழிப்பை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றது. நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். வலியாகம் வடக்கு உட்பட பல ஆயிரக்கணக்கான நிலங்கள் தொடர்ந்தும் இராணுவம் வசம் இருக்கின்றது. இராணுவம் தங்களுடைய உல்லாச விடுதலையும் தங்களுடைய வாழ்க்கைகளையும் அந்த மண்ணில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய மக்கள் தொடர்ந்து அகதிமாம் வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கடந்த 12 நாட்களாக இந்த கேப்பாப்புலவு மக்கள் இரவிலும் பகலிலும் பனியிலும் வெயிலிலும் சிறுவர்கள் தொடக்கம் பெரியவர்கள் வரைக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதனை நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுடைய பணித்தலங்களிலே நாங்கள் செய்கின்ற வேலைகளை கூட செய்ய முடியாமல் இருக்கிறது. அந்த பிள்ளைகள் அந்த இடத்திலே உணவு அருந்துகிறார்கள், அந்த இடத்திலே கல்வி கற்கிறார்கள். இவ்வாறு 12 நாட்களாக இந்த போராட்டம் போய்கொண்டிருக்கின்ற போது ஒட்டுமொத்தமான சமூகமும் இதனை குறித்து சிந்திக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது.